தவக்காலம் விபூதி புதன். முதல் வாசம். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 12 தொடக்கம் 18 வரை. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அழிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். அதை யார் அறிவார்? சீயோன் இலக்காலமுதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள், புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடி வரச் செய்யுங்கள், பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒன்று சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உமது மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமைச் சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் எனச் சொல்வார்கள். அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 51, 1 தொடக்கம் 2, 3 தொடக்கம் 4, 10 தொடக்கம் 11, 12 மற்றும் 15. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும், என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாம் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாம் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாம் பாவம் செய்தோம். உமது மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும், தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாம் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 5ஆம் அதிகாரம் 20 தொடக்கம் 6ஆம் அதிகாரம் 2 வரை. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கின்றோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கின்றார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகின்றோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்கச் செய்தார்.
நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், என்றே மீட்பு நாள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6, வசனங்கள் 1 தொடக்கம் 6 வரை, 16 தொடக்கம் 18 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாயுள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புவார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். நாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாழ்வின் மிக முக்கியமான அங்கங்களில் ஒன்று உறவு. மார்ட்டின் பியூபர் என்ற புகழ்பெற்ற தத்துவவியலாளர் ஒருபடி மேலே சென்று வாழ்வே உறவுதான் என்று சொல்கின்றார். வாழ்விலிருந்து உறவை எடுத்து விடுங்கள். 100லிருந்து 1 அழித்துவிட்டால் 0 தான் பதிலாக கிடைப்பது போல வாழ்வே சூனியமாகிவிடும். தெய்ம் என்பவர் இதையொட்டி கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, மாறாக ஓர் உறவு நிலை என்கின்றார். தபசு காலத்தின் 3 தூண்கள் என்று அழைக்கப்படுபவை நோன்பு, ஜெபம் மற்றும் தர்மம். எனவேதான் தபசு காலத்தின் முதல் நாளாகிய சாம்பல் புதன் அன்று இவை குறித்த நற்செய்தி வாசகம் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த 3 தூண்களும் நம் வாழ்வில் நிலவ வேண்டிய மிக முக்கியமான 3 வகையான உறவுகளை கட்டியெழுப்ப நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. முதலாவதாக, நோன்பு மூலம் தன்னோடு உள்ள உறவை சரி செய்வது. எல்லா உறவுகளுக்கும் அடிப்படையானதாகவும் ஆதாரமானதாகவும் இருப்பது ஒரு மனிதன் தன்னோடு கொள்ளுகின்ற உறவு. தன்னை அன்பு செய்யாத மனிதன் தரணியில் யாரையும் அன்பு செய்ய முடியாது. ஒரு மனிதன் தன்னை எந்த அளவிற்கு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கிறானோ அந்த அளவுக்குத்தான் பிறரை ஏற்று அன்பு செய்ய முடியும்.
நீ உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்ற கடவுளின் கட்டளை சுட்டிக்காட்டும் செய்தி இதுதான். அதாவது அடுத்திருப்பவரை அன்பு செய்வதற்கு அவசியமானதாகவும் அடிப்படையானதாகவும் இருப்பது நம்மை நாமே அன்பு செய்வது. நம்மை அன்பு செய்தால்தான் அந்த அன்பை பிறருக்கும் காட்ட முடியும். வேறு வகையில் சொல்ல போனால், நாம் பிறரை அன்பு செய்யாததற்கு காரணம் நாம் நம்மை அன்பு செய்யாததே. நாம் பிறரோடு நல்ல உறவு வைத்திருக்காததற்கு காரணம் நாம் நம்மோடு நல்ல உறவு வைத்திராமல் இருப்பதே. நம்மோடு உள்ள உறவை கட்டி எழுப்ப உதவும் அற்புதமான கருவிதான் நோன்பு. நோன்பு என்பது ஒரு நேர உணவை விட்டுக் கொடுக்கும் செயல் மட்டுமன்று, மாறாக இறைவனோடும் நம்மோடும் தனித்திருப்பது. இயேசு 40 நாட்கள் நோன்பிருந்து இறைவனோடு தனித்திருந்தார் என்று நற்செய்தி வாசிக்கிறோம். தனித்திருக்கின்ற மனிதன் தன்னை அறிய முற்படுகின்றான். தனித்திருந்து ஜெபித்தல் மற்றும் சிந்தித்தல் மூலம் தனது நிறைகுறைகளை, பலங்கள், பலவீனங்களை அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட சுய அறிவு தன்னை அன்பு செய்வதற்கும் தன்னை ஏற்றுக்கொள்வதற்கும் அடித்தளமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக, தர்மத்தின் மூலம் பிறரோடு உள்ள உறவை சரி செய்வது. தர்மம் என்றால் பிச்சை போடுவது அல்ல, மாறாக தர்மம் என்பதை பகிர்வு என்ற பொருளில் இறைமகன் இயேசு பயன்படுத்துகின்றார். பகிர்வு என்பது நமக்கு என்று, நமது பயன்பாட்டிற்கு என்று வைத்துள்ள ஒன்றை பிறருக்கு தருவது. அன்னை தெரேசா நோபல் பரிசு வாங்கிய பின்பு அவரை பாராட்டி ஒரு கூட்டம் பூனேயில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கூட்டத்தில் அவர் பேசுகின்ற பொழுது, நம்மை விட துன்பத்திலும் வறுமையிலும் வாடக்கூடிய நபர் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு உதவ வேண்டியது நமது கடமை என்று பேசினாராம். கூட்டம் முடிந்து வெளியே வந்த பொழுது ஒரு பிச்சைக்காரர் அவரை பார்த்து, மிகவும் துன்பப்படுகிற வாழ்க்கையை நான் வாழ்வதாக இதுவரை நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் என்னை விட துன்பப்படக்கூடிய நபர்கள் இவ்வுலகில் பலர் உண்டு என்பதை இன்று தெரிந்து கொண்டேன். இது அப்படிப்பட்டவர்களுக்கு என்னால் இயன்ற உதவி என்று சொல்லி தான் பிச்சை வாங்கி வைத்திருந்த பணத்தை அன்னையிடம் கொடுத்தாராம். இந்நிகழ்ச்சி பின்பு ஒரு முறை குறிப்பிட்ட அன்னை தெரேசா அந்த நேரத்தில் நோபல் பரிசு பெற்றதை விட அதிகமான மகிழ்ச்சியை தான் அனுபவித்ததாக குறிப்பிட்டார். அன்புக்குரியவர்களை, இப்படிப்பட்ட பகிர்வு பணத்தோடு முடிந்து விடாமல் நம்முடைய நேரம், உழைப்பு, கரிசனை, பாசம் ஆகியவற்றில் வெளிப்பட வேண்டும். இப்படிப்பட்ட தர்ம காரியங்களில், அதாவது பகிர்வில் ஈடுபடுகின்ற பொழுது அங்கு உறவு மலராமல் இருக்க வாய்ப்பில்லை. மூன்றாவதாக, ஜெபத்தின் மூலம் கடவுளோடு உள்ள உறவை சரி செய்வது. ஜெபம் என்பது கடவுளிடம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று பட்டியலிடுகின்ற நேரம் அல்ல. அது முழுக்க ஒரு உறவு கொண்டாட்டம். படைத்தவராகிய கடவுளுக்கும் படைப்பாகிய நமக்கும் இடையேயான உறவை புதுப்பிக்கும் ஒரு நிகழ்வு. பல வேளைகளில் நம்முடைய ஜெபங்கள் இத்தகைய இறை மனித உறவை வளர்க்காமல் சடங்குகளாகவே முடங்கி விடுவது வேதனையானது. இப்படிப்பட்ட சடங்காச்சார மற்றும் வெளிவேடு நிலையை கடந்து இறைவனை உணர்வார்ந்த விதத்திலும் ஈடுபாட்டுடனும் வழிபட ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கு நமக்கும் இறைவனுக்கும் இடையேயான உறவு மலர ஆரம்பிக்கிறது. இந்த உறவு மட்டுமே நமது வாழ்க்கையில் நிறைவையும் நிம்மதியையும் மகிழ்வையும் மாண்பையும் அமைதியையும் ஆற்றலையும் கொண்டு வரும் என்பது நாம் அறிய வேண்டிய ஒன்று. ஜெபம். இறைவா, தபசு காலம் என்பது எங்களது மகிழ்ச்சியின் ஊற்றாக இருக்கும் உறவு வாழ்வை புதுப்பித்துக் கொள்வதற்கான அழைப்பு என்பதை உணர்ந்து அந்த பாதையில் நாள்தோறும் பயணிக்க வரம் தாரும். ஆமேன்.